இந்த பொது சிவில் சட்டத்திற்கு பாஜக கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே கட்சியில் உள்ள அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவான ஒரு கருத்தை நடிகை குஷ்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் தவறானதாக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை கருதி பெண்களின் நலன்களை முன்னிறுத்தி என்ற ஒரு தோற்றத்தை சிலர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படுகிறது என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் ஒரு மோசடி முயற்சியாகும். அதை நடிகை குஷ்பு அவர்கள் நம்பியிருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். பொது சிவில் சட்டம் என்பது சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளை பாதிக்கும் என்பதால் தான் நாம் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறோம். இந்திய தேசம் என்பது பல்வேறு மொழிகளை பேசுகிற பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட தேசம் மட்டும் இன்றி பல்வேறு மதங்களை கொண்டிருக்கிற ஒரு சமூகம். இந்து சமூகம், இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்தவ சமூகம், பௌத்தம், சமணம் என்று பல்வேறு பாரம்பரியங்களை கொண்ட சமூகங்களை உள்ளடக்கிய தேசம்தான் இந்திய தேசம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனிச்சட்டங்கள் உள்ளன. இந்து சமூகத்திற்கு மட்டும் 200க்கும் மேற்பட்ட தனிச்சட்டங்கள், பர்சனல் லாஸ் ஒவ்வொரு மதத்திற்கும் உண்டு. கிறிஸ்தவ சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு, இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்குமான அவர்களது பாரம்பரிய பண்பாட்டை பாதுகாக்கிற வகையில் அதையே அந்த தனி சட்டங்களாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிறது. ஆக இஸ்லாமிய சமூகத்திற்கான ஷரியத் சட்டம், மார்க்க சட்டம் இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தால் அது நடைமுறையில் இருக்கிறது. பெண்களின் உரிமை அதனால் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுவது ஒரு தவறான கருத்து. பெண்களை விவாகரத்து செய்ய வேண்டுமானால் ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது. அதுக்கு இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்கவில்லை. முதல் முறை தலாக் சொன்னால் அதற்கு அடுத்த தலாக் சொல்லுவதற்கு 3 மாதவிடாய் கால இடைவெளி வழங்க வேண்டும் என்பது ஷரியத் சட்டம் சொல்லுகிற ஒரு நடைமுறையாகும். 3 மாதவிடாய் காலத்தில் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கும் ஷரியத் சட்டம் அனுமதிக்கிறது. அதன் பின்னர் அவர்களால் சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்படுகிற போது 2வது தலாக் சொல்லலாம். அதற்கு பிறகு 3 மாதவிடாய் காலம் இடைவெளி வழங்கப்படுகிறது. இப்படி 3 முறை தலாக் சொல்லுகிற 9 மாத காலம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதில் எந்த வகையிலும் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஒரு தவறான தோற்றத்தை சில மதவாத சக்திகள் இங்கே உருவாக்க முயற்சிக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவிருக்கிற வட இந்திய மாநிலங்களில் நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தை அவ்வளவு எளிதாக இங்கே கொண்டு வந்துவிட முடியாது. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் துணைக்கு இழுக்கிறார்கள். அவர் எந்த இடத்திலும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளை நசுக்கிவிட்டு என்று சொல்லவில்லை. இந்திய தேசத்தில் ஒரு பொது கருத்து உருவாக வேண்டும். அனைத்து சமூகத்திற்கிடையேயும் ஒரு பொது கருத்து, ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டும். அப்படி அனைத்து சமூகத்தினரின் பொது கருத்தை பெற்ற பின்னர்தான் பொது சிவில் சட்டத்தை இங்கே நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இது பாரதிய ஜனதாவுக்கு தெரியும். அண்மையிலே வெங்கையா நாயுடு அவர்களும் இதே கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்களே பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவாக இருந்தார் என்ற ஒரு தோற்றத்தை இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதுவும் தவறு என்பதை விடுதலை சிறுத்தைகள் இந்த நேரத்தில் சுட்டி